الرحمن الرحيم عن عبد الله بن خبيب رضي الله تعالى عنه قال خرجنا في ليلة مطر وظلمة شديدة نطلب رسول الله صلى الله عليه وسلم فأدركناه கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நர்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. உடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். உண்மையானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொன்னாங்க, ஹரஜினா ஃபீ லைலத்தின், ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகுவதற்காக வேண்டி நாங்கள் வெளியே சென்றோம். அப்ப மத்தரின் வதுல்மத்தின் ஷதீதத்தும், கடுமையான மழையும் கடுமையான இருளுமாக இருந்த அந்த இரவில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து தொழுவதற்காக வேண்டி என்ன பண்ணோம், போனோம். நத்துலுபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஃபஅதரக்னாஹு, அவர்களை நாங்கள் அடைந்து கொண்டோம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து கொண்ட பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், குல்துமா அகூலு, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸை சொல்லுங்கள், அதை ஓதுங்கள் என்று சொன்னாங்க. வல் முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரப்பில் ஃபலக்கையும் ஓதுங்கள், குல் அஊது பிரப்பின் நாஸையும் ஓதுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத ஹீன துஸ்பிஹு வ ஹீன தும்சி, காலையிலையும் மாலையிலும் ثلاث مرات, மூன்று விடுத்தம் என்ன பண்ணுங்க, ஓதிக்கொள்ளுங்கள். காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 3 விடுத்தம் காலையிலையும் மாலையிலும் ஓதிக்கொள்ளுங்க. தக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொரு தீங்கான விஷயங்களிலிருந்தும் அது பாதுகாப்பு பெறுவதற்கு அது போதுமானது. ஒவ்வொரு தீங்கான விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், நசாயி போன்ற கிதாபுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அக்ரஹு சூரத்துல் ஹூத் வ சூரத்துல் யூசுப், நான் சூரத்துல் ஹூதையும் யூசுஃபையும் நான் ஓதி வருகிறேன், சூரத்துல் ஹூதையும் சூரத்துல் யூசுஃபையும் நான் ஓதி வருகிறேன் என்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரஹு ஷைஅன் அப்லகு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மின் குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல்லாஹ்விடத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூராவுடைய அந்த உயர்வு இருக்கிறது அல்லவா, அந்த அளவுக்கு வேற எந்த இதையும் ஓதினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேற எந்த சூறாவை ஓதினாலும் அந்த அளவுக்கு உண்டான உயர்வை என்ன பண்ண முடியாது, வேற எதிலையும் பெற்றுக்கொண்டு ஓத முடியாது, ஓதியும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் நசாயி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்து ஒரு ஹதீஸ் ஒன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யஅலிமு அல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை படித்து விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆனை படித்து விளங்கிக் கொள்ளுங்கள்.
அதனுடைய நூதனமான விஷயங்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். குர்ஆனை படித்து விளங்கிக் கொள்ளுங்கள், அதனுடைய நூதனமான விஷயங்களை என்ன பண்ணுங்க, பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கராயிபுஹு, அது நூதனமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஃபராயிதுஹு வ ஹுதூதுஹு, அதனுடைய அது ஏவக்கூடிய ஏவல் விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஏவப்பட்ட விஷயங்கள் ஃபர்தான விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதை கடைபிடிப்பதும் அதை எந்த வரையறையை கொண்டு தடுக்கிறதோ அதையும் அதுதான் எனது அதனுடைய நூதனமான விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்பது எல்லாமே உள்ளடக்கியது. அதுல நூதனமான சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. உலகம் கண்டறியாத சட்டங்கள் எல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டாலே அரபு நாடுகளை போன்ற சட்டங்களை விதிக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம், அந்த சட்டங்கள் எல்லாம் என்ன சட்டங்கள்? குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்கள். அப்படித்தானே? குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் நூதனமானது. மக்கள் எல்லாம் இதை கடைபிடித்து விட்டால் இந்த தீங்குகள் எல்லாம் ஏற்படாது என்று பேசக்கூடிய அளவுக்கு அற்புதமான நூதனமான சட்டங்கள். அதே போல நபிமார்கள் வரலாறு, அதே போல நிறைய செய்திகள் குர்ஆன் உள்ளடக்கிய செய்திகள் இருக்கிறது. அந்த குர்ஆன் நமக்கு எதை ஏவுகிறதோ அதை கடைபிடித்தும், எதை எந்த வரையறையை கொண்டு நம்மளை சில விஷயங்களை தடுக்கிறதோ அதை தடுத்து கொண்டும் நடப்பதுதான் நூதனமான விஷயங்களை பின்பற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கிராஅத்துல் குர்ஆனி ஃபி ஸலாத், தொழுகையில ஓதுவது அஃதலு, மிகச் சிறந்தது. எதை விட மின் கிராஅத்தில் குர்ஆனி ஃபி கைரி ஸலாத், தொழுகையில் அல்லாத நிலையில் குர்ஆனை ஓதுவதை விட தொழுகையில் ஓதுவது எப்படிப்பட்டது? மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வகிராஅத்துல் குர்ஆனி ஃபி கைரி ஸலாத் அஃதலு, குர்ஆனை தொழுகை அல்லாத நேரத்தில் ஓதுவது சிறந்தது. எதை விட? மின தஸ்பீஹி வ தக்பீரி, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வதை விட குர்ஆன் ஓதுவது மிகச் சிறந்தது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ தஸ்பீஹு வ தக்பீர், தஸ்பீஹும் தக்பீரும் அஃதலு, சிறந்தது. மின ஸதகதி, ஸதகா தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று சொன்னாங்க. வ ஸதகது அஃதலு மின ஸௌம், தர்மம் சிறந்ததாக ஆகும். எதை விட? மின ஸௌமி, நோன்பு, உபரியான நோன்பு நோற்பதை விட சிறந்ததா. வ ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது நரகத்தை மட்டும் தடுக்கக்கூடிய கேடயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ்ல நமக்கு என்னன்னா, குர்ஆனை மனனம் விட்டு தொழுகையில் ஓதுவதுதான் சாதாரணமாக ஓதுவதை விட சிறந்தது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். வல்லஹு அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி